அமெரிக்காவின் அதிரடி முற்றுகை ஈரானின் பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு கடுமையான நெருக்கடியில் தள்ளி உள்ளது என்பதற்கு ஒரு சான்றாக ஈரான் இப்போது ஒரு அவசர முடிவை எடுத்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக பயன்பாட்டின்றி ஓய்வு அறிவிக்கப்பட்டிருந்த நாஷா என்ற மிகப்பெரிய எண்ணெய் டேங்கர் கப்பலை ஈரான் மீண்டும் கடலில் இறக்கியுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் ஈரானின் மிக முக்கியமான எண்ணெய் சேமிப்பு மையமான கார்க் தீவின் கொள்ளளவு முழுமையாக நிரம்பிவிட்டதுதான். அமெரிக்க கடற்படை ஹார்முஸ் ஜலசந்தியை முற்றுகையிட்டிருப்பதால் ஈரானால் வெளிநாடுகளுக்கு கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்ய முடியவில்லை. இதனால் சேமிப்பு கிடங்குகளுக்கு நிரம்பி வருகின்றன. சேமிக்க இடமில்லாத காரணத்தால் தான் பழைய கப்பல்களையும் ஈரான் இப்போது ஒரு நடமாடும் சேமிப்பு கிடங்காக பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. JP மோர்கான் போன்ற சர்வதேச நிறுவனங்களின் நிபுணர்கள் வெளியிட்ட தரவுகளின்படி ஈரானின் தரைப்பகுதி எண்ணெய் சேமிப்பு திறன் சுமார் 86 மில்லியன் பீப்பாய்கள் மட்டுமே. ஏற்றுமதி முற்றிலுமாக முடங்கியுள்ள நிலையில் இன்னும் 16 முதல் 26 நாட்களுக்கு ஈரான் தனது கச்சா எண்ணெய் உற்பத்தியை குறைக்க வேண்டிய அல்லது முற்றிலுமாக நிறுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும் என்று எச்சரித்துள்ளது. ஒருவேளை ஈரான் உற்பத்தியை நிறுத்தினால் அது உலகளவில் எரிசக்தி சந்தையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். சர்வதேச சந்தைகள் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 2% ஈரான் வழங்கி வருகிறது. இது தடைபடுவது உலக அளவில் எரிபொருள் விலையை மீண்டும் உயர்த்தக்கூடும். ஆனாலும் ஈரான் முதலில் பணிந்து வரும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கணக்கு போடுகிறார். ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த யுத்தி ஈரானின் வருமானத்தை முடக்கி அவர்களை பேச்சுவார்த்தைக்கு வர வைப்பதாகும். ஆனால் ஈரான் இந்த பொருளாதார வலியையும் தாங்கிக் கொண்டு தனது பிடிவாதத்தை மாற்றாமல் இருக்கிறது. சர்வதேச அளவில் சில நிபுணர்கள் ஈரானால் இன்னும் 2 மாதங்கள் வரை உற்பத்தியை தாக்குப்பிடிக்க முடியும் என்று கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் அமெரிக்காவின் இந்த முற்றுகை ஒரு பொருளாதார போராக மாறியுள்ளது. ஈரான் தனது உற்பத்தியை குறைத்து கொள்ளப் போகிறதா அல்லது உலகளாவிய எரிசக்தி தட்டுப்பாட்டை பயன்படுத்தி இந்த முற்றுகையை உடைக்கப் போகிறதா என்பதுதான் இப்போது உலக நாடுகளின் முன் உள்ள பெரிய கேள்வி. ஹார்முஸ் ஜலசந்தியில் நடக்கும் இந்த பொருளாதார விபத்து உலக பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தப் போகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.